வெளியே போயிட்டாரு. நம்ம ஆளுக்கு ஒரு முத்தத்தை போட்டுருவோமா? யாரா நீ? பொறுக்கி நாய்! டேய், அறிவு கிட்ட முண்டோம். என்னடா பண்ண பார்த்த? என்ன அசிங்கமா இல்ல உனக்கு? கேவலமானவனே, ஒழுங்கா என்ன விட்டுரு, இல்லனா மரியாதை கெட்டுற உனக்கு. விடுமா. எதுக்குமா கத்துற? அமைதியா இரு. அழகா இருக்கன்னு ஒரே ஒரு கிஸ் அடிக்கலான்னு வந்தேன். அதுக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்னது? கிஸ் அடிக்கிறியா? தொடப்பு கட்டிய எடுத்தனு வைய விளாசிடுவா உன்னை. கட்ட ஊத்துடுறா, இல்லன்னு வைய அடி வாங்கி செத்துருவ. மரியாதை என்ன கழட்டு விடுறா. இப்ப கழட்டு விடல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், அவுத்து விடுறா. சொல்றேன்ல, அறிவில்ல உனக்கு? கழட்டு விடுறா. எதுக்குடா இவ கத்துறா? டேய், நீ யாரா? எதுக்குடா என்ன இவ்வளவு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? மவனே, நீ இப்படி பண்றது மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சது, உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. என் கையிலக்கா உன்னை சாவடிச்சிருவாங்க. கழட்டு விடுறா. ஏய், இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அமைதியா இருக்கணும். டேய் அண்ணா, இவ எப்படா கண்ணு முழிச்சா? மயக்கத்துல தான் இருந்தா. விடுறா. அது ஒண்ணும் இல்லண்ணே. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அதான் ஒரே ஒரு முத்தம் கொடுக்கலான்னு வந்தேன். மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு. மொத்தம் குடுக்கறானா மொத்தம். மயக்கத்துல இருந்தவளை எழுப்பி விட்டுட்டு அப்படியே ஒண்ணு மூஞ்சில போட்டன்னு வச்சுக்க. நம்ம என்ன நோக்கத்துக்காக இதை பண்றோம்னு தெரியுமாடா? ஏய், என்ன நோக்கத்துக்குடா எங்களை கட்டி வச்சிருக்கீங்க? மரியாதையா அவுத்து விடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், செத்துருவீங்கடா என்கிட்ட. ஏய் ஏய், அமைதியா இருந்துக்க. ஓவரா கத்திக்கிட்டு இருந்த கொன்றுவேன். ஏய், கத்தியறா. அண்ணே, என்னண்ணே? ஏய், இந்த பாரு, வாய மூடிட்டு ஒழுங்கா இரு. புரியுதா? என் கௌஷிக்கு ஆனந்தி ரொம்ப பிடிச்சு போச்சுண்ணே. என் பிள்ளைக்கு பிடிச்ச விஷயம் எப்பவுமே எனக்கும் பிடிக்கும். அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருவேண்ணே. இது நான் ரொம்ப வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். மீனாட்சி ரொம்ப நேரம் இங்க பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஆனந்தி காணாம போன விஷயம் அவங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். அதனால உடனே மீனாட்சியை அனுப்பி வைக்கணும். மீனாட்சி, போதும்மா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் போய் தூங்குறோம். சரிங்கண்ணே, நான் கிளம்புறேன். சம்மந்தியம்மா, தலை வலிக்குதுன்னா மாத்திரை கேளுங்க, நானே கொண்டு வந்து தரேன். சரியா? கண்டிப்பா. சரிங்க. சரிம்மா. ஐயோ கடவுளே, இப்பவாவது மீனாட்சிக்கு ஆனந்தி காணோன்ற விஷயம் தெரிய வரும்னு பார்த்தா அது தெரிஞ்சுக்காம குந்தாணி மாதிரி குதூகலமா குதிச்சு குதிச்சு போகுது. எப்படா விடியும், எப்படா பிரச்சனை வெடிக்கும்னு தூங்காம கொள்ளாம நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது போய் நல்லா தூங்க போகுது. காமாட்சி, கையில ஏதாவது போன் பண்ணாலா? ஆனந்தி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா போன் பண்ணி கேட்டேன். இன்னும் அவங்க தேடிட்டு தான் இருக்கிறத கையில் சொன்னா. காமாட்சி, இன்னொரு தடவை கையிலுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுமா. மீனாட்சிக்கு மட்டும் ஆனந்தி காணாம போன விஷயம் தெரிஞ்சா அவ உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல என்னையும் ரொம்ப கேவலமா நினைப்பா. அப்படி ஒரு நினைப்ப நாம அவளுக்கு கொடுத்துட கூடாது. இந்தங்க. அம்மா சொல்லுமா. கையல், என்னாச்சு கையல்? ஆனந்தி கிடைச்சாலா இல்லையா? இங்க என்னால சாதாரணமா இருக்க முடியல கையல். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமாவே இருக்கு. அவங்க யாரு எதுக்கு கடத்திட்டு போனாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே கையல். அம்மா அம்மா, இங்க பாரு, நீ அழாதம்மா ப்ளீஸ். நான் உனக்கு சத்தியமா சொல்றேம்மா, நான் திரும்ப அந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது ஆனந்தியோட தான் வருவேன். நீ என்ன நம்பு. உன்னோட வார்த்தையை நான் நம்புறேன். ஏதோ உன் வார்த்தையில எனக்கு கொஞ்சம் தெம்பு கிடைச்சிருக்கு. ஆனா விடியறதுக்குள்ள ஆனந்தி எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு கையல். எதுக்கு மேலேயும் மீனாட்சி அம்மாவை சமாளிக்க முடியாது. அவங்க ஆனந்தி எங்கன்னு திரும்ப வந்து கேட்டா எங்க எல்லாருக்கும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி ஆனந்தி எனக்கு பார்க்கணும் கையல். நீ தயவு செஞ்சு நல்லா தேடி பாரு கையல். அம்மா அம்மா, நீ தைரியமா இருமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரியா? நீ தைரியமா இரு, அழாத. அத்தை, ஆனந்தி வந்துருவா அத்தை. காமாட்சி, கவலைப்படாதம்மா, கயல் எப்படியும் கூட்டு வந்துருவா.